நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தாலுகா ஆபீஸும் ஆயுதப்படை டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 1340 காலி பணியிடங்கள் அபிஷியல் நோட்டிபிகேஷன் இன்னைக்குதான் நண்பர்களே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள் யாரு வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். மாத சம்பளம் 25,000 ரூபாய் சொல்லிருக்காங்க. அப் டு 1,16,600 சம்பளம் வாங்க முடியும் சொல்லிருக்காங்க. இது அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா 7/4/2025 வந்து ஸ்டார்ட் பண்ணி 3/5/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குன்னு வந்து சொல்லிருக்காங்க. மறுபடியும் வந்து சொல்றோம், 1340 காலி பணியிடங்கள் தாலுகா ஆபீஸும் மற்றும் ஆயுதப்படை டிபார்ட்மெண்ட்டும் இரண்டும் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட முழு அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணுமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நம்மளே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா தாலுகா ஆபீஸும் ஆயுதப்படை டிபார்ட்மெண்ட்டும் இந்த இரண்டு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா காவல் சார்பா ஆய்வாளர்கள் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆண், பெண், திருநங்கை யாரு வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் நோட்டிபிகேஷன், அதாவது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் மூலியமாக ஷார்ட் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த நோட்டிபிகேஷன் 4/4/2025 இன்னைக்குதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆன்லைன்ல தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. அறிக்கை தேதி இன்னைக்கு தேதி. இது எப்போ இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா 7 இன்னைல இருந்து சரியா 3 நாட்கள் டைம் இருக்குது. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 3/5/2025 சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு வந்து நடைபெறும் தேதி வந்து பாத்தீங்கன்னா அந்த 7/4/2025 அன்னைக்கு வரக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் எப்பன்னு சொல்லிட்டு அதுல அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருப்பாங்க. மொத்த காலி பணியிடங்கள் 1299 பிளஸ் 53 வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல காவல் சார்பா ஆய்வாளர்கள் அதுல தாலுகா ஆபீஸுக்கும் ஆயுதப்படை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தாலுகா ஆபீஸுக்கு ஒட்டுமொத்தமாக 933 காலி பணியிடங்களும் ஆயுதப்படைக்கு வந்து 366 காலி பணியிடங்களும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. தாலுகா ஆபீஸ்ல ஆண்களுக்கு வந்து 654 காலி பணியிடங்களும் பெண்களுக்கு வந்து 279 காலி பணியிடங்களும் ஆயுதப்படை டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆண்களுக்கு வந்து 255 காலி பணியிடங்களும் பெண்களுக்கு வந்து 111 காலி பணியிடங்களும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஆண்களுக்கு ஒட்டுமொத்தமாக தாலுகா ஆபீஸும் ஆயுதப்படை டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டுக்கு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 909 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. பெண்களுக்கு வந்து 390 காலி பணியிடங்கள் ஒட்டுமொத்தமாக 1299 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 53 காலி பணியிடங்கள் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பற்றாக்குறை காலி பணியிடங்களுக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஒதுக்கீடு இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல துறை ஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா தாலுகா மற்றும் ஆயுதப்படையில தலா 20% காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கு வந்து ஒதுக்கீடு வந்து செஞ்சிருக்காங்க. மீதமுள்ள 80% வந்து பாத்தீங்கன்னா 10% வந்து 9% பிளஸ் 1% விளையாட்டு துறைக்கு வந்து ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 80% வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 10% வந்து 7% பிளஸ் 3% வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பற்றாக்குறை காலி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து வகுப்பு வாரிய இடஒதுக்கீடு வந்து செஞ்சிருக்காங்க. அதுல என்னென்ன சொல்றாங்கன்னா, தற்போதைய விதிகளின்படி வகுப்பறி இடஒதுக்கீட்டின் சதவீதம் பற்றாக்குறை காலி பணிகளை தவிர அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும். பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கான இடஒதுக்கீடு விவரங்களும் அறிக்கையில் விரிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து கண்டிப்பா வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னா மினிமம் 20 வயசுல இருந்து அப் டு வந்து 30 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா www.tnusrp.tn.gov.in. இது வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் 38 மாவட்ட வழியாக 1340 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. காவல் பணியில இருந்து அதுல தாலுகா ஆபீஸுக்கும் சரி ஆயுதப்படை டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி இரண்டுக்கும் சேர்த்துதான் வந்து பாத்தீங்கன்னா 1340 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க 7/4/2025 இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 7ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து வீடியோ வரும், எப்படி அப்ளை பண்றதுன்னு வீடியோ வரும். அதே மாதிரி அபிஷியல் நோட்டிபிகேஷன்
என்னென்ன படிக்கணும், அதுக்கான சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி போடுற அப்டேட்டை வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஜாப் வந்து பாத்தீங்கன்னா சூட்டபிளா வரும். அதே மாதிரி இந்த ஷார்ட் ஃபார்ம் நோட்டிபிகேஷன் அபிஷியல் வெப்சைட் லிங்க்ல போய் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நாங்க வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் கொடுத்துருக்கோம். அதுல இருந்து நீங்க டெவலப் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அதோட பிடிஎஃப் ஃபார்மேட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். அது மட்டும் இல்ல நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களும் நண்பிகளுக்கும் சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாடவரையாக தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனி வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். இது மட்டும் இல்லை நண்பர்களே, எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து 25ல இருந்து 35 மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. அந்த 25ல இருந்து 35 மார்க் அவுட் ஆஃப் 100% நீங்க மார்க் எடுக்க நினைச்சீங்க அப்படின்னா நாங்க கொடுக்குற மெட்டீரியல் நீங்க வாங்கி படிச்சோம்னா அதை ஆப்ட் கார்டுல வந்து கொடுத்துருக்கேன். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ பெஸ்டான வந்து நாங்க மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். அது மட்டும் இல்லை, டிஎன்பிக்கு ஏஇ, ஜேஇ, டிஎஸ்எஸ்எல் போஸ்டிங் கொடுக்குறோம். சோ மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்ல ஏஇ போஸ்டிங் வரும். அதுல வந்து ஜேஇ போஸ்டிங், ஏஇ போஸ்டிங் வரும். அதுக்கான மெட்டீரியல் இப்பவே ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், இப்ப இந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் இருக்கட்டும், இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், பேங்கிங் செக்டர், இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.